ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எடிட்டர் பொழப்பை கெடுத்துட்டு போகிற நண்பர்களே, வெல்கம் டு தி வணக்கம் நண்பா வீட்டு மினி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கோன்னா, நான் இப்போ ஒரு பாக்ஸ் காமிச்சேன், அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நமக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கொரியர் வந்தது. அந்த கொரியரை நம்ம நேற்று கலெக்ட் பண்ண வேண்டியது, ஆனால் அது கலெக்ட் பண்ண முடியல, அது அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். வெரி குட், எல்லாரும் ஜோராக ஒரு கை தட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இங்கே ஒரு முறை பிரித்து பார்த்தேன் பாக்ஸை, ஏன்னா ஃபிஷ்ஷு சேஃபாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. 2 டேஸ் ஆச்சு இல்லையா கொரியர் ஆகி, அதனால் பிரித்து பார்த்தேன். சரி வாங்க, இப்போது இதில் நான் என்ன ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கேன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் எடுத்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணியில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ரெட்டு ஒரு பேர் வாங்கியிருக்கோம். இது வந்து செமி அடல் சைஸ் தான். நம்மளுடைய ஃபுல் ரெட் வந்து இன்னும் வளரல, அதனால் ஒரு பேர் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபுல் ரெட்லேயே 3 ஃபீமேல் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம வாங்கின ஃபிஷ்ஷு. எதுக்குடா எக்ஸ்ட்ரா ஃபீமேல் கேட்டிங்கனாக்கா, ஒரு சேஃப்டிக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக இருந்தது 3 தானா. நீங்கள் காசு கொடுங்க தம்பி, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. சரி, அதனால் நானும் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த 2த்தையும் எடுத்துன்னு போயிட்டு மேலே இருக்க நம்மளுடைய பிளாக் கலர் டப்பில் இதை செட் பண்ண போகிறேன். நான் எப்படியெல்லாம் செட் பண்ணுறேன், இதுக்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மழை பயங்கரமாக பிச்சுன்னு பெய்யுது. இப்போது வெயிலுக்கு தெரியல, அந்த ஷீட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது. இந்த மழை நின்னதுக்கப்புறமா நம்ம மேலே போயிட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து செட் பண்ணலாம். அதுக்கு முன்னே ஒரு சோகமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய பெட்டான லிபிக்கு வந்து உடம்பு சரியில்லை. இவளுக்கு ஜுரமாக அடிக்குது, கோல்டாக இருக்குது, ப்ளஸ் அவளுடைய உணவு குழாயில் ஏதோ மாட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ அடைச்சிட்ருக்கான். அது வெளியே வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வாமிட்லேயே இது கிளியர் ஆகணும்னு சொல்லி நாம் வந்து இந்த மழை நின்றதுக்கப்புறமா இந்த டப்பை எடுத்துன்னு போய் செட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மழை நின்றுச்சு. நம்ம இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். இந்த 3 ஃபீமேலையும் இந்த ஒரு பேர் ஃபிஷ்ஷையும் நம்ம செட் பண்ணலாம். ஒரே டப்பில் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னே நம்மளுடைய ஃபுல் ரெடி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபீமேல் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் நினச்சேன் இதுதான் நடக்கணும். நம்மளோட ஃபீமேல் வந்து டெத் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எத்தனாவது முறை நடக்குதுன்னு தெரில, எத்தனை ஃபிஷ் எடுத்து போட்டணும்னு தெரில எனக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, பாருங்கள், சாப்பாடே சாப்பிடாத மாதிரி செத்து போயிருக்குது. சரி வாங்க, போட்டு இருக்கிறதையாச்சும் நம்ம ஒழுங்காக செட் பண்ணலாம். அதுக்கு முன்னே இந்த மேலை வந்து நான் எடுத்து வேற ஒரு டப்பாவில் விட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கும் அதோட இன்ஃபெக்ஷன் எதனா அஃபெக்ட் ஆகிட்டு இதுவும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த மேலே இருந்து தனியாக பிடிச்சி போட்டு இதை வந்து கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணலாம். இந்த ப்ளூ மெடிசன் ஊற்றி அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால இதுக்கு மேலே இருக்க கிருமியும் கொஞ்சம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடலாம். இதில் வந்து மீனுங்களை விட்டால் நம்ம மீனுக்கு தான் ஆபத்து வரும். இதை ஊற்றிட்டு நம்ம புது தண்ணி ஃபில் பண்ணலாம். ஓகே, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். நான் ஊற்றிட்டு உங்களுக்கு புது தண்ணி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேஞ்ச மணிமா இருக்கேன் அந்த மானங்கிட்ட மழை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போகிறோம், அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச ஒரு நாய். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை நின்றுதும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மழை இப்போ தான் நின்றுது. வெதர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வானம் கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூரியனும் மூஞ்சில் சுல்லுன்னு அடிக்குது. மழை பெய்கிற கேப்பில் நான் ஒரு டப்பா தண்ணியை ரொப்பி வச்சிட்டேன் பாருங்கள். இன்னொரு டப்பா ரொப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, நான் இன்னொரு டப்பு தண்ணியை ரொப்பிட்டேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேல் ஃபிஷ்ஷை வந்து விட்டுடலாம், பழைய ஃபிஷ்ஷை. ஓகே, நான் பழைய மேல் ஃபிஷ்ஷை கொண்டு வந்து விட்டேன். ஏன் இதை மட்டும் விட்டிங்கன்னா, இது என்னுடைய வாட்டருக்கு செட்டான ஃபிஷ்ஷு, அதனால் செட் ஆகிக்கும். புதுசாக வந்து நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தான் கண்டிப்பாக விடணும். இருங்க, நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வேறு டப்பில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கே இருக்குது, இதோ மேலே வச்சுட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புது கவரில் இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொரு டப்பாவில் விட்டு அது வந்து இந்த டப்பில் வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கப்புறம் தான்
நம்ம இதை ரிலீஸ் பண்ணுவோம். இல்லைனா ஃபிஷ்ஷு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அந்த டப்பா எடுத்துக்கிறேன், அதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபிஷ்ஷை. ஓகே, நான் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த டப்பில் எல்லாம் நல்ல ஒரு செமி அடல் சைஸு. நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஃபிஷ்ஷை இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எடுத்து இதிலே டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து இதிலே விட்டுடலாம். அப்போ தான் டெம்பரேச்சர் செட் ஆகும். இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து டெத் ஆகிடும். அதனால தான் நம்ம அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். A few moments later. ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இதிலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும். ஆல்ரெடி ட்ராவலில் வந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம இது கொஞ்சம் ஃப்ரீயாகலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. சரி வாங்க, நம்ம இப்போது நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாமா? அதுக்கு இருங்க, நான் அந்த டப்பாவில் எடுத்து இந்த இப்போ வந்த புது மேலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அடல்ட்டு மேலேயும் எடுத்து போட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். போயிடுச்சுரா, இருங்க பிடிச்சிக்கிறேன் ஒழுங்கா. ஓகே, பிடிச்சிட்டேன். நான் இது வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அந்த டப்பாவில். அப்போ தான் அதோடய சைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி ஓகே, நான் விட்டேன். இப்போ நான் போயிட்டு நம்மளுடைய மேலே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்க்கலாம் நண்பர்களே. நான் விட்டேன். இதில் எந்த மேலு நம்ம மேலுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த 3த்தில். ஆனால் அதில் 2 நம்மளுது, ஒன்று வந்து நமக்கு இப்போ புதுசாக வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிட்டேன் மறுபடியும். இதில் இதோட அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபிஷ் வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.